வணக்கம். இளவேணி நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். இந்த பகுதியில விவசாயிகளை மேம்படுத்தணும் அப்படின்னுக்காக நம்ம நபார்டு வங்கி கிட்டத்தட்ட 1600 ஹெக்டர்ல இந்த இளவேணி நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தை 2022 இங்க நிறுவனாங்க. மழை பெஞ்ச தண்ணீரை தேக்கிறதுக்காக இந்த இளவேணி நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டம் கொண்டு அங்கங்க விவசாயிகளுக்கு வரப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நம்ம 5400 கியூபிக் மீட்டர்ல வரப்பு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு அவங்க மழை நீரை சேமிச்சு அவங்க விவசாயிகளுக்காக யூஸ் பண்றதுக்காக ஒரு 60 பண்ணைக்குட்டை போட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட மழை பெஞ்ச தண்ணி டைரக்டா அங்கங்க தேங்கி நிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஓடையிலையும் நம்ம ரீசார்ஜ் பிட் போட்டு கொடுத்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் ஓட கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்து அங்க உள்ள குளம் கம்மாய் இதெல்லாம் தூர்வாரு பண்ணி மழை நீரை சேமிச்சு விவசாயிகளை விவசாயத்தோட உற்பத்தி அதிகரிக்காக இந்த திட்டத்தை இங்க விவசாயிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பகுதிக்கு நாங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கோம். எங்க பகுதியில பூராமே காடு கரைக்கு பூரா வரப்பு எடுத்து போட்டு நீர் தேக்கத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஊரணிகள் பல வெட்டி கொடுத்துருக்காங்க. நபார்டு வங்கி மூலமா அந்த சீட்ஸ் நிறுவனம் எனக்கு இந்த பண்ணைக்குட்டையை அமைச்சு கொடுத்ததுல நல்ல தண்ணி சப்பளம் கிடைச்சிச்சு. அவ்வளவா பயிர் வாடி போய் பண்ணைக்குட்டை போட்ட மூலமா தான் நல்ல சப்பளம் கிடைச்சி 24 மணி நேரமும் நல்லா செழிப்பா இருக்கு. கொஞ்சம் மன கஷ்டம் இல்லாம இருந்துச்சு. சார் இது ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ இந்த சீட்ஸ் இந்த நபார்டு வரப்பட்டி கொடுத்தனால எங்களுக்கு நல்ல பயன் சார். முதல்ல தண்ணி ஓடையா அடிச்சுக்கிட்டு போகும். இப்போ தடுத்ததுனால கொஞ்சம் விவசாயம் நல்லா மகசூல் நல்லா வருது. இந்த பகுதியில வெறும் வறண்ட பூமி, எதுவுமே விவசாயம் பண்ணாம சீமக்கருல முள்ளுன்னு முளைச்சிருந்துச்சு. இதை நபார்டுல, அதாவது எங்க ஊர்ல முக்குளத்துல இருக்கக்கூடிய சீட்ஸ்ன்ற நிறுவனத்துல இருந்து அதனுடைய சூப்பர்வைசர் இதை புடுங்கி சுத்தம் பண்ணி விவசாயத்தை பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் என்னத்த சார் இதை புடுங்கி எவ்வளவு சார் செலவாகும்னு, இந்த கருவளை மரம் இருக்கும்போது இந்த கட்டைகளை பிறக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாயா அது செலவாகி வந்திருக்கும். இல்லப்பா நாங்களே புடுங்கிறோம்னு சொல்லி வரப்பு பூரா கருவளைகளையும் புடுங்கி சுத்தம் பண்ணி கொடுத்து வரப்புகளையும் போட்டு தண்ணியை நிப்பாட்டினாரு. சொந்த தொழில் விவசாயம் தான். இப்போ இது பிள்ளைய 3 பொண்ணுங்க இருக்கு. விவசாயம் தான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் சார். கடலை போட்டுருந்தேன். மானாவாரி மழை பெஞ்சாதான் இல்லைன்னா மழை இல்லைன்னா பாதி இல்லாம பாதிக்கப்பட்டுறான். இப்போ சோலார் போட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. போட்டு 2 பேரும் ஈவன பங்களிப்பு அவங்க நபார்டு கொடுத்தாதான் சீட்ஸ் கொடுத்த வச்சு நானும் போர் போட்டதுனால இப்போ தண்ணி இருக்கு. இப்போ விவசாயம் நல்லா இருக்குதா. வாய்க்கால் வழி பாசனம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ப்ரிங்க்லர் சொட்டு நீர் போட்டு கொடுத்தாங்க. அந்த சொட்டு நீர் போட்டு கொடுத்ததுல எங்களுக்கு பெனிஃபிட்டா நல்லா இருக்கு. சொட்டு நீர் போட்டதுனால எங்களுக்கு பாத்திக்கிட்டு செலவு மிச்சமாக இருந்தது. அங்கே நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 60 சென்ட் பாய் அப்படின்ற இடத்துல எங்களுக்கு 1 மணி நேரத்திலேயே சொட்டு நீர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பாய்ஞ்சிரும். அந்த 1.5 மணி நேரம் நாங்கள் நின்று பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1.5 மணி நேரத்தில் நாங்கள் தோட்டத்தில் வேற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம். மட்டும் இல்லாம மக்களோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தேவைப்படுற விதைகள், உளுந்து, எள்ளு, கடலை, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரோட விதைகள் விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி எல்லாம் காய்கறி கடையில தான் வாங்கி சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப விவசாய ஆபீஸ்ல இருந்து விதை கொடுத்தாங்க, கண்டும் கொடுத்தாங்க, காய்கறி கண்டும் கொடுத்தாங்க, விலை கொடுத்தாங்க, கழுக்காலு கொடுத்தாங்க. அதையிட்டு நாங்கள் பயன் எடுத்தோம். நல்லா காய்கெல்லாம் எடுத்தோம், சொந்த சொத்துக்கெல்லாம் கொடுத்தோம். இல்லாத பெண்களுக்கு அவங்கள முக்கியமா தேர்வு பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா லோன் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 58 மகளிருக்கு லோன் கொடுத்துருக்கோம். எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. சீட்ஸ் மூலியமா நான் லோன் வாங்கியிருக்கேன் சார். முதல் 30,000 கொடுத்தாங்க. 30,000 வாங்கி ஆடு வாங்கியிருக்கேன் சார். ஆடு வாங்கினதுல 10 ஆடுக்கு மேலே இப்போ எனக்கு நிற்குது சார். அதை கரெக்டாக கட்டிட்டேன். அடுத்து 50,000 லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கினேன். இப்போ மாடு 2 பசு மாடு எங்கிட்ட நிற்குது. பால் கறந்துக்கிட்டு இருக்கோம். இது மூலியமா எனக்கு நல்ல வருமானம் இருக்கு சார். நான் தனி நபர் எனக்கு லோன் வாங்கி இப்போ நான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இந்த சீட்ஸ் நபார்டுல இருந்து எனக்கு 30,000 லோன் கொடுத்தாங்க. அந்த லோனை வச்சு துணி வியாபாரம் பண்ணேன். வெளியில போய் செமந்து வியாபாரம் பண்ணேன். 4 ஊர் ஆவரங்குளம் அப்படி போய் வித்துட்டு வந்தேன். மறுபடி அதை கட்டி முடிச்சுட்டு 50,000 கொடுத்தாங்க. 50,000 வாங்கி இந்த இடத்துல ஒரு கடையா போட்டு பிசினஸ் பண்ணிடுச்சு. இளவேணி நீர்வழி பகுதி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் அங்குள்ள மக்கள் திரும்ப நம்ம கிராமத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்துக்காக கொண்டு திரும்ப இங்க உள்ள மக்கள் நிறைய விவசாயங்கள் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட வாழ்வாதாரம், குடும்பத்தோட வாழ்வாதாரம் அதிகமா பெரிய இருக்கு. திட்டத்தை கொண்டு வந்த எங்க நபார்டு வங்கிக்கும் பிளஸ் எங்க சீட்ஸ் நிறுவனத்துக்கும்
எங்களோட டீம் சார்பாக எங்கள் எழுவனி நீர்வடி பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சீட்ஸ் நிறுவனத்துக்கும் நபார்டு நிறுவனத்துக்கும் நன்றி. பண்ணைக்குட்டை அமைத்த சீட்ஸ் நிறுவனத்துக்கு நபார்டு வங்கிக்கு எங்களுடைய நன்றி. வணக்கம்.